பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரம் கடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அதன்படி இந்த கொடூர வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ஹேரேன்பால், பாபு என்கின்ற பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சேலம் மத்திய சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இறுதி விசாரணை மேற்கொண்டு நீதிபதி நந்தினி தேவி மூடப்பட்ட அறைக்குள் தீர்ப்பு வழங்க தொடங்கினார். அதில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வெளியானது. பாதிக்கப்பட்ட பெண்களின் வாக்குமூலம், வழக்கின் தீவிரம் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு குற்றவாளிகள் 9 பேர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பு வழங்கினார். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும், 2வது குற்றவாளி திருநாவுக்கரசு, 5வது குற்றவாளி மணிவண்ணனுக்கு தலா 5 ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. அதோடு இந்த 9 கொடூரங்களால் பாதிக்கப்பட்ட 8 பெண்களுக்கு மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று பொதுமக்கள் பொதுமக்கள் பாராட்டத் துவங்கியுள்ளார்கள். மேலும் இதற்கு எதிர்ப்பு குரல்களும் மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் சிலர் கூறப்படுகிறார்கள். இதை பற்றிய தீர்ப்பு மற்றும் 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் 376D மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக 376 2 ஆகிய மேஜர் பிரிவுகளில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இதர சட்டப்பிரிவுகள் 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுவரை பல வழக்குகள் நடந்திருப்பீங்க. இந்த பட்டியல் தீர்ப்பு எப்படி நினைக்கிறீங்க? இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. சிபிஐயோட முயற்சி, எங்களோட முயற்சி வீண் போகல. நல்லபடியா இது சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் நல்ல முறையில் கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம். நீதிபதி என்ன சொல்லிருக்காங்க சார்? ஏதாவது விஷயத்தை மேற்கோள் காட்டியிருப்பாங்க இல்லீங்களா? அதாவது இந்த மாதிரி வழக்குகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி, இந்த வழக்கோட தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் காம்பன்சேஷன் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. காம்பன்சேஷன் ஒவ்வொருத்தருக்கு 10 லட்சம் 15 லட்சம் குவாண்டம் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. 2N உண்டு, 376D உண்டு. ஆமா. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சார், ஃபைனல் ஆர்கியூமெண்ட்ல நீங்க பேசிருப்பீங்க. என்ன நடந்தது? ஃபைனல் செக்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.
ஃபைனல் ஆர்குமெண்ட்ல பொறுத்தவரைக்கும் நம்ம சாட்சி விசாரணைகள், நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள் இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலா வந்து நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண முக்காவாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல கோர்ட் அதை ப்ராப்பரா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அதை பண்ணி இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. அபராத அமௌண்ட் வந்து மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து 30,000 40,000 வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வந்து 6 ஆண்டுகளாக வந்து நீதிமன்ற காவல தான் இருக்கிறாங்க. அதனால இது ஃபைன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 376D மற்றும் 376(2)N இந்த சட்டப்பிரிவுகளை வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும். சார், நீங்க மேக்ஸிமம் ப்ராசிக்யூஷன்ல மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கேட்டிருந்தீங்க. அந்த மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப நீதிபதி சொல்லும்போது ஏதாவது விஷயத்தை மேற்கொள்ள முக்கியமான வழக்குங்கறனால ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இல்ல, அதுதான் நான் சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர் தரப்புல போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறது இல்ல. அது வந்து 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்றது சட்டம். இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள், என்னோட அபிப்பிராயம் சாட்சிகள் நல்ல முறையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அது மேல்முறையீடு நீதிமன்றம் வந்து என்ன தீர்மானிக்கிறது நம்ம இப்ப சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்புல நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் வந்து ட்ரையல் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. 376(2)N க்கு வந்து மேக்ஸிமம் பனிஷ்மென்ட்ங்கற போது அது ப்ராப்பரான எவிடன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா. இப்ப மேல்முறையீடு போனாலும் அது உடைச்சிருக்கான சூழல் இருக்குமா இல்ல எந்த மாதிரி? இல்ல, அத பத்தி நான் சொல்ல முடியாது. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். 8 பெண்கள் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் இது விவரம் வழங்குறேன். மொத்த 85 லட்சம். ஆயுள் தண்டனைங்கிறது வந்து மெயினா இருந்தது சாட்சிகளுடைய இது. அத வந்து 8 பேரும் எந்த பிரசாட்சி இல்ல, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செக்ஷன்ல வந்து 2 விதமான தண்டனை தான் வழங்க முடியும். ஒன்னு சாகும் வரை ஆயுள் தண்டனை, இல்லட்டா குறைந்தபட்சமாக 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த 2 ஆப்ஷன்ல மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் பார்த்தாங்கன்னா 20 ஆண்டுகள் கொடுக்கலாம். ஆனா இந்த வழக்கோட தன்மை, பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த ஃபேக்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் தி கேஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுதான் உச்சபட்ச தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு. மொத்தமா வந்து 1,50,000 9 பேருக்கும் ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணிருக்காங்க.